நான் புழுங்கரிசி 1 டம்ளருங்க, இட்லி அரிசி இருக்குது இல்லைங்களா, அது 1 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர் போட்டிருக்கேங்க. 1/2 டம்ளர் துவரம்பருப்பு போட்டிருக்கேங்க, 1/4 டம்ளர் கடலப்பருப்பு போட்டிருக்கேங்க. இது 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடை தோசைக்கு ரெடி பண்ணலாம். அப்புறம் இப்படி பண்ணாக்கா அடை தோசை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வருங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டுக்கலாங்க. பச்சரிசி கூட போடுறோம் இல்லைங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் கடலப்பருப்பு போட்டு நீங்கள் அடை தோசை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்குங்க. இப்போ அரிசியை நம்ம போட்டுவிட்டோங்க. இதில் நம்ம தேவைக்கு ஏற்ப காரம் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு வரமிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 5-6 மிளகாய் போட்டுக்கிறேங்க. அப்படி சோம்பு 1 ஸ்பூனுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த அடை தோசைக்கு. அப்படி சீரகம் 1 ஸ்பூன், ரெண்டுமே நீங்கள் போட்டு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு இஷ்டம் இருக்கவங்க போட்டுக்கோங்க. நான் இந்த பருப்பெல்லாம் போடுறதுனால கேஸ்ட்ரிக் பிரச்சனையினால் நான் இந்த பூண்டு போடுறேங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணுங்க. அப்போ ரொம்ப சுவையாக இருக்குங்க அடை தோசை. நல்லா நிறையவே போட்டுக்கலாங்க. தேவைக்கு ஏற்ப உப்பு காரமெல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இது இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாவில் வந்துட்டு நம்ம பொடியாக அறுத்த பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க அடை தோசைக்கு. அப்படியே கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. மல்லித்தலை வேணுங்கிறவங்க மல்லித்தலையும் போட்டுக்கோங்க. நான் வெறும் கருவேப்பிலை தான் போடுவேங்க. நல்லா கலக்கிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம இப்போ ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாங்க. இதுக்கு கரும்பு சக்கரை வச்சு சாப்பிட்லாங்க, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அடை. பட்டர் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க, நெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் அப்படியே பரப்பி விட்டுறலாங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலப்பருப்பு, தேவையான அளவு சீரகம், பெருங்காயத்தூள், உப்புங்க போட்டு மிக்சியில் ஆட்டிட்டு பெரிய வெங்காயம் பொடியாக அறுத்துட்டு நம்ம மல்லித்தலை கருவேப்பிலை பொடியாக அறுத்து போட்டு ஊற்ற வேண்டியது தாங்க. சூப்பராக இருக்குங்க. சோம்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணலாங்க. பாருங்கள், கரும்பு சக்கரை வச்சுருக்கேன். இது தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.